சீமான் இன்னைக்கு வந்து வளரங்கட்சியாக வந்து வாரார் நிற்கிறாருன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் நிற்கிறனாலும் அந்த நாடார சொல்லி அடிப்பாங்கிற அந்த சூதுமதியாளர்கள் விவரம் தெரியாமல் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் நாடாருங்கிறத சொல்லி அடிப்பாங்கிறத சீமான் ரொம்ப ஸ்மார்ட்டாக விவரமாக தெரிஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி வெள்ளாள கவுண்டரு, தங்கமணி வெள்ளாள கவுண்டரு, வேலுமணி வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை அண்ணன் வெள்ளாள கவுண்டரு, கருப்பண்ணன் வெள்ளாள கவுண்டரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வெள்ளாள கவுண்டரு, தம்பிதுரை வெள்ளாள கவுண்டரு, பொன்னையும் வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர்கள் வெள்ளாள கவுண்டரு, ஜேபேரவை செயலாளர்கள் வெள்ளாள கவுண்டரு, ஒன்றியம் வெள்ளாள கவுண்டருக்கு, எல்லாம் வெள்ளாள கவுண்டருக்கு போடு, எல்லாம் எங்களுக்கு போடு, எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் மற்ற ஜாதிகாரன் எப்படி ஓட்ட போடுவான்? சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் நாடார் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருல்ல. நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு சிலருக்கு மண்டையில் உரைக்கிறதுக்காக சொல்கிறது. எஸ்டிபிஐயோட கூட்டாளி, முபாரக்கோட கூட்டாளி எடப்பாடி கூட போகாமல் அதை கையில் எடுக்கிறதுக்கான வேலைகளை அண்ணாமலை பண்ணுறாரு. திமுக அதிமுக அரசியல் வந்து போயிட்டு பலவித ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட அரசியல் வந்து தமிழ் மண்ணுக்குள்ளே அண்டர் கரண்டில் பெரிய அளவில் வந்திருக்குது. அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இவங்களெல்லாம் அதிமுகவிலேருந்து பிரித்து, அதாவது ஜெயலலிதாட்ட இருந்தவங்க எடப்பாடி பக்கம் போகாமல் தன் பக்கம் எடுக்க பார்க்குறாரு. அதில் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை எடுத்துட்டாருன்னா அது இட் வில் பி ஹிஸ்ட்ரி. வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவார். சார், இப்போது எடப்பாடிக்கு வந்து பிறஜாதி எதிர்ப்பு இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துல தான் வந்து சீமான் சொன்ன ஒரு கருத்து வந்து வருது சார். என்னென்னா, தமிழர்கள் அல்லாதவர்கள் தலைவர்களானால் புது தலைவர் ஆகுறாங்க, ஆனால் தமிழன் ஒருத்த வந்து தலைவனானால் வந்து அவர் ஜாதி தலைவர் ஆகிறாருன்னு சொல்லி, இது எப்படி பார்க்குறீங்க? அப்போ சீமானை மாதிரி செய்யட்டு, சீமான் நாடார் மெஜாரிட்டி தொழிலில் மீனவரை போடுறாரு, நாடார் மெஜாரிட்டி தொழிலில் யாதவரை போடுறாரு, ராதாபுரத்தில் பறையரை போடுறாரு, ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு சீமான் பறையர் கம்யூனிட்டியை கேண்டிடேட்டாக போடுறாரு. நாங்குநேரி எம்எல்ஏ இவர் இந்த புல்டர், முன்னாடி வச்சு வசந்தகுமார், இப்போ இந்த புல்டர் ஒருத்தர் இப்போ பேர் என்ன, ரூபி மனோகரன், ரூபி புல்டர்ஸ் அவர் இருக்கிறாரு. தென் அங்கே சீமான் வந்து மறவர் கேண்டிடேட்டை போடுறாரு. ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அந்த சோப் கம்பெனிக்காரரு, அவர் ஃபேமிலியில் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அங்கே சீமான் மறவரை போடுறாரு. அப்போ நீங்கள் திருச்செந்தூரில் சீமான் வந்து அனிதா அண்ணன் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கிறாரு, அங்கே சீமான் வந்து மீனவரை போடுறாரு. இன்னும் சீமான் வந்து அடுத்த கட்டம் வந்து இந்த மாதிரி உள்ள அரசியலை வந்து நாடார் பகுதி மட்டுமில்லை, வன்னியர் கொங்கு வேளாளர் பகுதிக்கும் அடுத்தால அவர் விஸ்தரிப்பாருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. முக்குலத்தோர்கள் மட்டும் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டதுனால ப்ரோ முக்குலத்தோராட்டே அந்த அரசியலை சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாருங்கிறது தகவல்கள் நமக்கு வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே அவர் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாடார போடட்டு, அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து ஒரு முதலியார் போடட்டு, அப்படி அவர் செய்ய முடியுமா? அப்போது நீங்கள் தமிழன்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குள்ளே வந்த தமிழன் வந்து தன் ஜாதி அபரிக்கிறதுக்காக நிற்காம எல்லா தமிழனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான் சீமான். இன்னைக்கு வந்து வளரங்கட்சியாக வந்து வாரார் நிற்கிறாருன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் நிற்கிறனாலும் அந்த நாடார சொல்லி அடிப்பாங்கிற அந்த சூதுமதியாளர்கள் விவரம் தெரியாமல் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் நாடாருங்கிறத சொல்லி அடிப்பாங்கிறத சீமான் ரொம்ப ஸ்மார்ட்டாக விவரமாக தெரிஞ்சிருக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த அரசியலை பண்ணும்போது வந்து அவரை பற்றி அந்த அக்யூஷனை முட்டாள்தனமாக சொல்கிறவன் வந்து அவன் தன்னை அறியாமலே சீமானுக்கு உரம் சேர்க்குறாங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், அவன் பேசுவான், அவனுக்கு அந்த விஷயம் தெரியாது. அப்போ சீமானுக்கு அது பலமாக மாறும். என்னையா இவர் ராதாபுரத்தில் ஓப்பன் தொகுதியில் பறையரை போடுறாரு, என்னையா இவர் நாங்குநேரில் மரவரை போடுறாரு, மீனவரை போடுறாரு, இன்னும் வெள்ளாளரை போடுறேன்னு ஸ்கீம் பண்ணுறாரு, தூத்துக்குடியில் வெள்ளாளர் கேண்டிடேட் கிடைக்காம அவர் திணறினார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தானே போனார். அதிகாரம் இழந்த பிராமணர்களுக்கு 4 சீட்டு நாளை கொடுப்போன்னு ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு. அதிகாரம் இழந்தவங்களுக்கும் அதிகாரத்தை அடைய துடிக்கக்கூடிய ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போகும்போது இவன் ஜாதியை பண்ணி ஒரு குதர்க்கமாக வன்மத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட தான் குற்றம் இருக்குது, சீமான் கரெக்டாக இருக்காருன்னு ஓட்டர்ஸ் வந்து நினைப்பான். அப்போது அந்த நினைப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் இல்லை. எடப்பாடி வெள்ளாள கவுண்டரு, தங்கமணி வெள்ளாள கவுண்டரு, வேலுமணி வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை அண்ணன் வெள்ளாள கவுண்டரு, கருப்பண்ணன் வெள்ளாள கவுண்டரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வெள்ளாள கவுண்டரு, தம்பிதுரை வெள்ளாள கவுண்டரு, பொன்னையும் வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர்கள் வெள்ளாள கவுண்டரு, ஜேபேரவை செயலாளர்கள் வெள்ளாள கவுண்டரு, ஒன்றியம் வெள்ளாள கவுண்டருக்கு, எல்லாம் வெள்ளாள கவுண்டருக்கு போடு, எல்லாம் எங்களுக்கு போடு, எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் மற்ற ஜாதிகாரன் எப்படி ஓட்ட போடுவான்? அப்போ சீமானோட அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுங்க. சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் நாடார் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருல்ல. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லாத்துக்கும் பிரதித்துவத்தை கொடுங்க. இதுதான் பிரச்சனையை தவிர மற்றபடி நீங்கள் அதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது. எப்படி இருந்தாலும் காழ்ப்புணர்ச்சியில் பேசத்தான் செய்வான். காமராஜ் மினிஸ்ட்ரியில் நாடாரே கிடையாது. காமராஜ் பக்தவச்சல சீஃப் மினிஸ்டர் ஆகி ஏசி பிரசிடென்ட் ஆகும்போதும் நாடார் மினிஸ்டர் யாரும் பக்தவச்சல மினிஸ்ட்ரியில் கிடையாது. நாடார் காமராஜ் கொடுத்த ராஜ்யசபாவில் 1-2 நாடார் கூட இல்லை. காமராஜுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டில் நாடார் தான் இருந்தாங்க. அப்போது அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொதுத்தள தலைவராக இருக்கும்போது நம்ம ஜாதியை பின்னுக்கு நிறுத்தணும், நம்ம ஜாதிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறத அவர் நினச்சார். எடப்பாடி பழனிசாமி காமராஜ் மாதிரி செய்யட்டான். சார் இன்னும் ஒரு மைக்ரோ லெவலில் கேட்கணும்னா, இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த முக்கியமான பதவிகளில் பூரா வந்து அவர் சமூகத்துக்கு தான் வந்து இப்போ கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைமில் யாதவர்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் எடுப்படாதா சார்? ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் எடுபட்டு வெள்ளாள கவுண்டரையும் முக்குலத்துறையும் பேக்கிங் கம்யூனிட்டி எடுத்தாங்க. அவங்க பிராமணர். அப்போ இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களெல்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் அம்மா தூக்கி போட்டுருவாங்க, எந்த நேரத்தில் வேணாலும் அம்மா தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் டெம்பரரி தான், இவங்களால் நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அம்மா இருன்னா இருப்பாங்க, எந்திரின்னா எந்திரி, மந்திரினா மந்திரி, அம்மா தான் எல்லாம்னு ஜெயலலிதா அம்மையார் லீடர்ஷிப்பை வச்சுக்கிட்டு சிறிய எண்ணிக்கை சமுதாயங்கள், குறிப்பாக அட்டனை பிரிவு சமுதாயங்கள் இவங்களால தங்களுக்கு த்ரெட் இல்லைன்னு நினச்சாங்க. ஜாதி அரசியல் எந்த ஜாதிக்காரராவது அதிமுகவில் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து நம்ம ஓட்டு போடுறது அம்மாவுக்கு போடுறோன்னு போட்டாங்க. நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு சிலருக்கு மண்டையில் உரைக்கிறதுக்காக சொல்கிறது, ஒரு சிலர் மண்டையில் உரைக்கிறதுக்காக சொல்கிறது. சும்மா அங்கே ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு ஊடகத்தில் பொங்கலூர் மணிகண்டன், கேசி பழனிசாமி எல்லாம் வெட்டித்தனமாக பொய்யா பேசிட்டு திடுறாங்க. அதைத்தான் நான் அடிக்கிறேன். வெட்டித்தனங்கிற வார்த்தையை நான் வேணுமனே தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கல்லறுக்கக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது அடிமையாக தானே பேசாமல் இருந்தீங்க அதிமுகவுக்குள்ள. அப்போ ஏன் அம்மா சொன்னால் என்னவோ நடக்குங்க. இவங்கள்லாம் வந்து எப்போ வேணாலும் அம்மா வந்து இவங்களை தூக்கி போட்டுடலாம். அது அம்மா இவங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அம்மா அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. அல்லது தன்னது கவுக்க பார்க்குறாங்கனாலோ லோக்கலில் ஏதாவது தப்பு பண்ணாங்கனாலும் அம்மா தூக்கி போட்டுருவாங்க. அம்மா கண்ட்ரோலில் எல்லாம் இருக்குன்னு அவன் அந்த இடத்துக்குள்ளே அந்த ஓட்டர்ஸ் நினச்சா அந்த இது வந்து தெள்ள தெளிவாக வந்து அங்கே செல்லுபடியாச்சு. இப்போ இது கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் டீம் ஜூனியர் விடன், குமுதம் ரிப்போர்ட்டரு, நக்கீரன், நெற்றிக்கண், இந்த ஊடகங்களில் ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலுக்கு எதிராக நாங்கள் பண்ண அந்த அரசியல் தான் ஜெயலலிதா எங்களுக்கு பயந்து தான் அந்த டேடி டேப்பிங் கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணாப்புல. 96 நாடார்களின் விரோதி ஜெயலலிதான்னு வார இதழ்களில் நான் எழுதினேன். தாமரைக்கனி தான் இவங்க தாக்கப்பட்ட போது ஒரே ஒரு ஆளாட்டு துறைமுறை எழுத்து அடித்தாப்புல, நன்றி இல்லாமல் ஜெயலலிதா தாமரைக்கனிக்கு சீட்டு கொடுக்கலங்கிறத நான் பதிவு பண்ணேன். அது மாதிரி ராமராஜனை நீக்கப்பட்டதை நான் பதிவு பண்ணேன். தென் அரங்கநாயகத்தை ட்ராப் பண்ணதை பதிவு பண்ணேன். இப்படி பல விஷயங்களை பதிவு பண்ணி அது இன்னும் கட்டுரை இருக்குது. அப்போ நான் வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் 96ஆம் ஆண்டு சொன்னதை இன்றைக்கி நான் ஆயிடுச்சு பல வருஷங்கள், ஒரு 28 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. பட் நம்ம அன்னைக்கே நம்ம சொல்கிறோம், ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு தான் அன்னைக்கு நான் என்னோட பதிவு இருக்குது. 28 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பதிவு ஜெயலலிதா ஆட்சியை ஒரு ஜாதி ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சின்னு தான் நான் பதிவு பண்ணேன். நான் இன்னைக்கு என்னோட பார்வை இதெல்லாம் ஒரு மெச்சூர்டாக இருந்தால் கூட அன்னைக்கு இந்த மாதிரி கடுமையாக தான் ராவாக தான் அடித்தேன். ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கெல்லாம் சொல்ல, பின்னோட்டம் ஓட்டக்கூடிய இந்த சின்ன வயசு பசங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். அப்போ 96 நம்ம அது பண்ணணும். அப்புறம் 2006 ஜெயலலிதா அம்மையார் வந்து கிட்ட சரத்குமார் அண்ணன் போகும்போது நான் என்ன சொன்னேன்னா, நாடார் சமூகத்தின் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போகிறாரு, இது மக்கள் வந்து சரத்குமார் கருத்தை ஏற்றுக்கிட மாட்டாருன்னு பெரிய ஸ்டாரான சரத்குமாரை கையில் எடுத்துட்டா போதும்னு ஜெயலலிதா அம்மையார் நினைக்கும் போது நாடார் உணர்வுக்கு எதிரானதுன்னு சொல்லி நாடார் உணர்வை தட்டி எழுப்பி சரத்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸை காலி பண்ணேன். சரத்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸை எங்கள் டீம் எங்களோட கருத்து உருவாக்கத்தின் வலிமையால் சரத்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் காலி பண்ணணும். ஆனால் சரத்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துங்கிறதே நான் சொல்கிறேன். அப்போ நாடார் டாமினேட்டட் அந்த இடத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் தவிர வேறு யாருமே வெற்றி பெறலை. ஆனால் வைகோவுக்கு 2 கேண்டிடேட்டு, நாயுடு கேண்டிடேட் வந்து சரத்குமாரால் வெற்றி பெற்ற போது நான் முழுமையாக காலி பண்ண முடியல. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் காலி பண்ண முடியல. அந்த ஞானதாஸ் வரதராஜன்
பேரும் சரத்குமார் வீட்டுக்கு போய் மாலை போட்டு நன்றி தெரிவித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பொறாம பற்றிட்டு எரிஞ்சிட்டு தன் கட்சியில் இருந்த ஒருத்தர் வந்து ஒருத்தரை வெற்றி காரணமாக கூட்டணி கட்சியில் 2 பேர் போய் மாலை போடுறாங்களேங்கும் போது ராதிகாவை ஒரு செப்ப காரணத்தை சொல்லி சரத்குமாரை தள்ளி விட்டுட்டாங்க. தப்பு இல்லை, அலர்ட்டாக தான் இருக்கணும். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒருத்தர்னா நாளைக்கு நம்ம பலகீனப்படும் போது நம்மளை கவுக்கக்கூடிய வேலையை பார்த்துடலான்னு சொல்லும்போது அந்த ஜெயலலிதா வேறு அந்த முடிவெடுத்தாங்க. நம்ம இது ஃபேக்டாக தான் சொல்கிறோம் எல்லா விதமும். அதற்கு பிறகு 96 தோக்கடிச்சிட்டாங்க. நாடார் டீம் வந்து மற்ற ஜாதிகளை திரட்டி நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலில் ரவீந்திரன் துரைசாமி முகங்காட்டி தான் அடித்தான். அன்றைக்கி நான் முகங்காட்டி அடிக்கிறதுக்கு டாக்டர் ஐயாவோட பாமக துணைத் தலைவருங்கிற அந்த ஸ்டேச்சர் எனக்கு இருந்ததும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. பாமக துணைத் தலைவராக தான் அந்த பேட்டியை நான்லாம் கொடுத்தேன். ஐயா எனக்கு கொடுத்த அந்த பதவியும் வந்து எனக்கு முக்கிய காரணம் வந்து ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தது. ஸோ நம்ம ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த அறிக்கைகள் அந்த எல்லா அறிக்கைகளும் நான் தான் அடிப்பேன். டாக்டர் கூட சில டைம் சொல்லுவார், ரவீந்திரன் நீ கொஞ்சம் அதை குறைச்சிக்கிடுங்களா, அந்த ரொம்ப அடிக்காதீங்களா, அந்த ஜாதி பேரை சொல்லி ரொம்ப அடிக்காதீங்களான்லாம் சொல்லுவார். ஸோ அந்த எதிர்ப்பு அரசியலை நம்ம வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பண்ணணும். ஜெயலலிதா என்ன பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிராக மற்ற ஜாதிகளையும் திருப்பி 96லையும் 2006லையும் நம்ம தோக்குறதுக்கு முக்கிய காரணமாயிட்டாங்க. 96ல் நான் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் சரத்குமாரும் 45 நாள் பிரச்சாரம் பண்ணார். அப்போ 2016லையும் அப்படி ஆக்கிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் ஜெயலலிதா சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினு நாடார்களுக்கு வந்து பெரிய ஒரு கிரீடத்தை சூட்டினாங்க. அது வந்து நாடார்கள் வந்து அவங்களுக்கு எதிரான அந்த அரசியல் பண்ணுறதை டைல்யூட் பண்ணக்கூடிய இதை ஜெயலலிதா பண்ணாங்க. இப்போ இந்த அதிமுகவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேமுதிக வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஜெயலலிதா அதை செய்தாலும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் இதை சொன்னாங்கன்னா கலைஞர் வீட்டு முன்னே போராட்டம் நடத்தியிருப்பான். கலைஞர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னா கலைஞர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்தியிருப்பான். எப்படி நீ சொல்லலாம், இங்கே இப்போ இன்னைக்கு இங்கே வெஸ்டர்ன் யூபியில் ஒரு மன்னர் குஜாரா ராஜ்புட்டான்னு பெரிய சண்டை நடந்து எப்படி குஜாருன்னு சொல்லலான்னு அந்த தாக்கூர்ஸ் எல்லாம் எழுப்பினுக்கூடிய சண்டை அங்கே நடந்திருக்கும். ஜெயலலிதா சொன்னதுனால எல்லாரும் கம்முனி வாய மூடிட்டு இருந்தாங்க. இதான் உண்மை. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஒரு குடும்பம் தான் மன்னராக இருக்க முடியும். தடம் தெரியாமல் போனவன் எவனாக இருந்தால் எனக்கு என்னங்கிற பாணியில் நான் பேசக்கூடியவன் தான். ஆனால் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறவங்கலாம் ஜெயலலிதா அன்னைக்கு பேசும்போது அடிமையாக இருந்தீங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சுட்டி காட்டுறேன். அந்த இடத்துல என் தம்பி செந்தில் மல்லர் போல்டான்னா, அப்போ நீ வந்து பருப்பு மாதிரி பேசக்கூடாது. அப்போ நீ போராட்டம் பண்ணியிருக்கணும். நான் சத்திரியன்னு சொல்லி நீ அன்னைக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்திருக்கணும். அல்லது ஜெயலலிதாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். 4 போஸ்டராது அடித்து ஒட்டியிருக்கணும். எதுவுமே நீ பண்ணலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது யாருக்கு சொல்கிறேன்னு அந்த நபருக்கு தெரியும். அந்த நபரை ஒரே ஒரு வடக்க உள்ள ஒரு நபரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதிமுக நபர் தான் அவருக்கு தெரியும். ஸோ ஜெயலலிதா சொன்னால் அது வகைங்கிற மாதிரி அந்த கட்சியில் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லும்போது மற்றவங்க வந்து அதை பெரிய ஜாதியை இதாட்டு பார்க்கல. இவங்கெல்லாம் ஜெயலலிதா என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்கன்னு தான் பார்த்தாங்க. பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்கல்ல. அப்போ யார் இந்த திராவிட இயக்க KP முனுசாமி பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு என் நண்பர். அவர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஏதாவது மூச்சு விட்டா தூக்கி போடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிருப்பார் அவர். ஸோ திருநாக்கரசு தூக்கி விட்ட முறமா ஆளாக நின்னார். அதனால் ஜெயலலிதா அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ்ன்னு இல்லை. திருநாக்கரசு ஜெயலலிதா மீறியும் ஒரு ஆளாக நின்னாருங்கிறது வரலாறு. பட் என்ன நினைப்பாங்க, ஜெயலலிதா கூட திருநாக்கரசனை பயணப்பட்டிருந்தா பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்கலாம். அப்போ ஜெயலலிதா ஆல் பவர்ஃபுல் லீடர், காஸ்ட் நியூட்ரல் லீடர்ங்கிறது வந்து அங்கே இருந்தது. இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய லீடரா, காஸ்ட் நியூட்ரல் லீடரா? அப்போ காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் MK ஸ்டாலினை சமூக ஜாதி அபகரிப்புக்கான இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி எப்படி ஜெயிக்க முடியும்? இதுதான் நம்ம கோரிக்கை. நாம் அந்த இடத்துல நீங்கள் சீமான் மாதிரி கொங்கு மண்டலத்திலெல்லாம் செங்குந்தரை போடுங்க, நாயுடுவை போடுங்க, தெலுங்கு செட்டியாரை போடுங்க, கொங்கு நாடார்களை போடுங்க, அருந்ததியர்களை பொது தொகுதியில் போடுங்க. நாம் இது எடப்பாடி ஜாதியாக பண்ணல, சமூக நீதி சூறையாட பண்ணலன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அன்னைக்கு ஜெயலலிதாட்ட தான் இருந்தேன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த குளோரிஃபிகேஷனை ஜெயலலிதா பண்ணும்போது அடிமையாக இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லுவீங்களா? அது உங்களுக்கு இப்போ மட்டும் குத்தும் இல்லை. அப்போ அந்த வித்தியாசம் இருக்குதுல்ல. மிதுன் பழனிசாமிக்கும் சேர்த்து தான் இதை சொல்கிறேன். நாம் ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம். காஸ்டிஸ்டாக பேசுகிறான்னு சொன்னால் பார்வை அது. உங்கள் அம்மா ஜெயலலிதா பேசாததே நான் காஸ்டிஸ்டாக பேசிட்டேன், உண்மையை தான் நான் சொல்கிறேன். நீ வந்து போலித்தனமாக
பொங்கலூர் மணிகண்டன் ஒரு வெள்ளாள கவுண்டரு, கேசி பழனிசாமி என் நண்பர் தான், எம்ஜிஆர் பக்தர் அவர். அவங்கெல்லாம் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பொய்யா சொல்கிறாரு. நம்ம அந்த பொதுத்தளத்துக்குள்ளே அந்த தொலைக்காட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அடித்து அதை பேச முடியல. அதுக்காக நம்ம அவங்க கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. பொங்கலூர் மணிகண்டனுக்கு அன்னைக்கு பொங்கலூர் மணிகண்டனும் அடிமையாக தான் இருந்தார். ஜெயலலிதா ஏதோ சொல்லும்போது வேற என்ன பண்ணிட முடியும்? அவர் போராடினா செந்தில் மல்லர் குடும்பத்துக்கு எதிராக ஜெயலலிதா பொய் வழக்கு போட்ட மாதிரி பொங்கலூர் மணிகண்டன் மேலே பொய் வழக்கு வரும், தாங்க வரா? அதனால சொல்லிட்டு போட்டுன்னு நீங்கள் இருந்தீங்க. இன்னைக்கு அப்படியா நிலைமை? ஸோ ஜெயலலிதா ஆல் பவர்ஃபுல் லீடர், என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் செயல்படலாம். எடப்பாடி பழனிசாமி அப்படி செயல்பட முடியாது, அந்த பவர் இல்லை. அது கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா, அதில் வந்து ரெண்டும் கான்ஸ்டியூட் லீடர்ஸ். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக நீதி சூறையாடல் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அரசியலை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ அதை தாண்டி வந்து தேமுதிக வந்து இந்த அதிமுக கூட்டணியில் ஒரு 5 தொகுதிகள் வந்து பெற்றாங்க. ஒருவேளை இந்த அதிமுக கூட்டணிக்கு அவங்க மூவ் பண்ணது வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சரியான முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு பிரேமலதா அம்மையாரை வந்து அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நமக்கு ஒரு உயரிய மரியாதை கொடுத்து சால்வெல்லாம் அழித்து ஒரு கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் அதெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம கேப்டன் மேலே எந்த அளவுக்கு நான் பற்றுதல் கொண்டவன். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி வைக்காமல் அவர் கூட்டணி அமைச்சிருந்தா கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயா கேப்டன்னு அன்னைக்கு மூப்பனார் பின்னாடி ஐயாயானி வந்ததையும் தாண்டி ஒற்றை தலைமையாக கேப்டனை பின்னாடி கலைஞர் கருணாநிதியும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கும். அதை பண்ணுங்க நாம் சொன்ன போகிறோம். அந்த சூழ்நிலை மாறி போச்சுக்கும் போது அவங்க நம்மளோட இது கேப்டன் அப்படி ஒரு உயர் இடத்துக்கு வரணும்னு நினச்சவர் ரவீந்திரன் துரைசாமிங்கிறத அவங்களுக்கு தெரியுது. நான் சொல்லுவேன் இல்லையா, நல்லா இருக்குன்னு அழகிரிசாமி நாயுடு மகள் மக்கள் தொண்டர் நல்லா இருக்குன்னு நினச்ச ரவீந்திரன் துரைசாமி கருத்தை கேட்கல, இவங்க யார் கருத்தையோ கேட்டு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம நியாயமாக சொல்லக்கூடிய ஆளு சகாதேவ மாதிரிப்பட்ட ஒரு தன்மை கொண்டு வரணும்னு நம்மளுக்கு சால்வெல்லாம் அனுப்பிச்சு நம்மளோட சஜஷன் என்னன்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட நாம் சொன்னது, எடப்பாடி பழனிசாமி சொன்னால் செய்திருவார், ராமதாஸுக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாரு, உங்களுக்கும் ராஜ்யசபா தான் உங்கள் ரைட்டுன்னு சொல்கிறீங்க, ராஜ்யசபா தந்துடுவார். பாஜகவில் ராஜ்யசபாவுக்கு யார் கேரண்டி கொடுக்காங்கிறது ஒரு முக்கியம். அந்த அசிமிங் லீடர் கேரண்டி கொடுத்தா தான் அது நிற்கும். பட் நீங்கள் மோடி பிரதமர்னு வரணுங்கிறது என் ஆசை. பட் உங்களுக்கு எது நல்லதுன்னா உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறது யாருங்கிறத பார்த்து இது பண்ணுங்கள். எடப்பாடி அந்த கேரண்டி கொடுத்தா நிற்கக்கூடியவர்னு எடப்பாடிக்கு உள்ள அந்த மெரிட்டை தான் அவங்கள்ட்ட நான் சொன்னேன். எடப்பாடிக்கு மேலோட விரோதத்தை அவங்கள்ட்ட சொன்னால் என்ன அவங்க மதிப்பாங்களா? அப்போ நம்ம எந்த இடத்துலனாலும் எது சகாதேவ மாதிரி எது சரியோ அதைத்தான் நம்ம சொன்னோம். அவங்க அந்த கூட்டணியை போனாங்க. பாஜக அந்த ப்ராமிஸை கொடுத்து இவங்களால் அந்த கூட்டணி கொண்டு வர முடியல. டிடிவி தினகரன் போன்றவங்கலாம் சீட்டு பிரச்சனைனா என்கிட்ட உள்ள சீட்டை கூட குறைச்சிக்கிடுங்க, எனக்கு ஒரு சீட்டு போதும், தேமுதிக வரட்டுன்னு தான் எடப்பாடி எதிர்ப்பில் டிடிவி தினகரன் போன்றவங்கள்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி பாமக கூட்டணி போன சூழ்நிலையில் தேமுதிக கூட்டணி எடுத்துக்கிட்டாரு. தேமுதிக கூட்டணி அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். கேப்டன் என்ன கூட்டம் கேப்டன் இருந்ததுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுக்கு கூட அந்த மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தொடர்ந்து வரதை நான் பார்க்கல. ஜெயலலிதாவுக்கெல்லாம் நான் பார்க்கலங்க, உண்மையிலே பார்க்கல. இப்போ இந்த அண்ணா சமாதிக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரிக்காக தான் ஜாஸ்தி இருக்கும். நான் முன்னாடியெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்துருப்பேன். அவன் அண்ணா சமாதி திமுக ஆட்சியை கவிழ்த்தது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எல்லாம் இருந்தாலும் சிஆர் பாலு போன்றவங்கலாம் இதை நோட் பண்ணணும். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் இங்கே மட்டும் அவங்க மண்டபத்தில் வச்சுருக்கிறதுக்கு விஜயகாந்த் வரக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் நான் பார்க்கல. அவங்க வந்து அந்த கிளைம் பண்ணாங்க, யாருக்கும் இல்லாத கூட்டம்னு கிளைம் பண்ணாங்க. அது எனக்கு கம்பேரிட்டிவாக தெரியலை. ஆனால் அதாவது எனக்கு அதை அசஸ் பண்ணி சொல்ல முடியல. புறவு தினசரி வந்த கூட்டம் பெரிய கூட்டம். அப்போ விஜயகாந்த் மேலே உள்ள அந்த அபிமானம் இன்றைக்கி அதிமுக அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தால் வாக்கா மாறிட்டுருக்குன்னு சில தகவல்கள் வருது. ஸோ தேமுதிக கூட்டணியும் அதிமுகவுக்கு பல நெகட்டிவ்கள் பல இருந்தாலும் இது ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. அதே மாதிரி எல்லா தேர்தல்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஆவரேஜ் ஓட்டை மெயின்டைன் பண்ணுற பாமக வந்து இந்த தேர்தலில் ரீட்டைன் பண்ணுவாங்களா சார்? இந்த தேர்தலில் நியர்லி 4 ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அது அவங்க சக்தியாக நின்றுருவாங்க. அவங்களுக்கு மாம்பழத்துக்கு மோடி பிரதமர் அவங்களுடைய வாக்குகள் விழுந்ததான் சொல்கிறாங்க, சைக்கிளுக்கும் விழுந்ததான் சொல்கிறாங்க. அதுதான் அனலைஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து மாம்பழத்துக்கும் சைக்கிளுக்குமே பாஜக ஓட்டு விழுந்துன்னா தாமரைக்கு நிறைய விழுந்திருக்கும், நீ 8% நிறுத்தாத, 8க்கு மேலே வருங்கிற கருத்தையும் நம்மகிட்ட பலரும் சொல்கிறாங்க. நான் என்னோட அசஸ்மெண்ட்டுக்குள்ளே 8 தாண்டிட்டாலே
அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலைக்கு பெரிய சாதனை. தமிழிசை 3.7 அதிமுக கூட்டணியில் எடுக்கும்போது 8 வந்துட்டாலே அது 2 மடங்குக்கு மேலேங்கிற போது அண்ணாமலை கிரேட் அச்சீவருங்கிறது வந்துடும்னு நான் என் கருத்தை சொல்கிறேன். சரி, ஓவராலாக பார்க்கும்போது சார், இப்போ கடந்த 2014லையும் சரி 2019லும் சரி தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் போகலை. எப்படி UPI 1 UPI 2 இருந்ததோ அந்த மாதிரி தான் இந்த முறையும் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த முறையும் அந்த மாதிரி இருக்கக்குள்ள வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்குது. மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடும்னு சொல்லும்போது இது ஜெயலலிதா அம்மையார் வெக்ஸாகி போனாங்க பார்த்தீங்களா. நான் சூப்பர் புளுஸ்ன்னு அன்னைக்கு பகவன் சிங்னு ஒரு ஜெயலலிதா ஆதரவாளர் இருந்தார். அப்போ KT ராகவன் இருந்தார், சகோதரர் KT ராகவன். மோடி மேலே மிகுந்த பற்றுதல் கொண்டவர். ஜாதி அடிப்படையில் ஒருத்தரை பேசுகிறது ரொம்ப தவறு. அவர் என்கிட்ட பதறிட்டு இருந்தார், சார் ஜெயலலிதா சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கெல்லாம் பதறிட்டு இருந்தார். அப்போ மோடிக்கு மெஜாரிட்டி வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் KT ராகவன். நான் அந்த ட்ரெண்டு பார்த்ததுமே மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடும்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜெயலலிதாவுக்கு 37க்கு வேல்யூ இல்லை, 37க்கு வேல்யூ சூப்பர் புளுவஸ் ஹீரோங்கிறத நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மோடிக்கு மெஜாரிட்டி வந்துடும், இது சூப்பர் புளுவஸ் ஹீரோ, இது ஒன்றும் தேவையில்லை, இதை வச்சு நடக்காதுங்கிறத நான் தெளிவாக பேசினேன். சுமன் ஸ்ரீராமன்கள், மாலன்கள், என்ன என் சகோதரர் பாண்டே உட்பட எல்லாம் ஜெயலலிதாவை நம்பி தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கிறனால அது நடராஜன் தரப்பு ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க ராஜ்சபாவில் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் வரணும்னா அதிமுகவுக்கு ராஜ்சபா வேணும், அது வேணும், இது வேணும்னு போட்டு ஜெயலலிதாவுக்கு 37 கிடைச்சும் அதுக்கு வேல்யூ பவரில் ஜீரோ தாங்கிறத தாங்க முடியல பல கோஷ்டிகளுக்கு. திருமணி வைத்தியநாதன்லேருந்து பகவான் சிங்லேருந்து நான் விட்டு அடித்தேன், அத்தனை பேரையும் மோடிக்காக விட்டு அடித்தேன். ஜெயலலிதாவுக்கு மக்களவை இது சூப்பர் ஃப்ளோஸ் ஃபார் மோடி, ஜெயலலிதாவுக்கு ராஜ்சபா இன்அடிக்யூட் ஃபார் மோடி, ஒன்றுமில்லைன்னு. ஆனால் அதில் ஜெயலலிதா ரொம்ப ஸ்டாண்டர்டு, ரொம்ப ஆனஸ்ட்டு. பேட்டியிலே 37 மோடிக்கா அதெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு வேல்யூ இல்லைங்க, போகிறங்கன்னு கும்பிடு போட்டுக்கிட்டு அந்த ரிப்போர்ட் வந்ததுமே வெக்ஸ் ஆகி மோடிக்கு மெஜாரிட்டி வந்ததில்ல. மோடிக்கு மெஜாரிட்டி வந்ததில் வெக்ஸ் ஆகலை, தன்னோட 37க்கு வேல்யூ இல்லாமல் போச்சுங்கிறதுல ஜெயலலிதா போயிட்டாங்க. என்றாலும் 37 தொகுதி இருந்ததுனால தான், MP 37 வச்சுக்கிட்டு இருந்தனால தான் ஒரு அக்யூஸ்ட் வீட்டில் மோடி பிரைம் மினிஸ்டர் விருந்து சாப்பிட்டுட்டு போனார். அக்யூஸ்டுங்கிறது கன்விக்ட்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு கன்விக்ட் வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு போனாருன்னா அந்த 37 MP ஒரு வெயிட்டேஜ் இருந்தது தான். எனிவே ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுக்கும் அரசு அமைக்கிறதுல வெயிட்டேஜ் இருக்காது. பட் 20 MP ஸ்டாலின் கையில் இருந்தால் அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் இந்திய அரசியலுக்குள்ளே அது இருந்துட்டு தான் இருக்கும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய வெயிட்டேஜ்னா 2004 இருந்த வெயிட்டேஜ், 2009 இருந்த வெயிட்டேஜ், 98 இருந்த வெயிட்டேஜ், 99 வெயிட்டேஜ், அதெல்லாம் காலம் போயிட்டு மோடி தனி மெஜாரிட்டி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெளிவாக தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு வெயிட்டேஜ் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல யூகத்துக்கு வச்சுட்டா கூட மோடிக்கு மெஜாரிட்டி வரும், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. யூகத்துக்கு வச்சுட்டா கூட எப்படி நிதிஷ்குமாருக்கு ஸ்டேட்டை கொடுக்குங்கிற மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு ஸ்டேட்டை கொடுக்கணும்னு சொன்னால் தானே உத்தவ் தாக்கரே மோடியை சப்போர்ட் பண்ணிட்டு தான் போவார். மீதி உள்ள 20% வாக்கு பலம் உள்ள ஒரு நம்பர் 1 பார்ட்டியான பாஜக சொன்னால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகக்கூடிய நிலைமை வரும். எந்த சூழ்நிலையிலும் இங்கே மோடிக்கு மெஜாரிட்டி வருங்கிற ஒரு தன்மையில் இது சூப்பர் ப்ளஸ் தான். மேலும் ஸ்டாலின் மோடி பக்கம் போய் நிற்க மாட்டார், வின் ஃபஸ்ட்னு போகிறாரு. இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அவருக்கு பிரியாரிட்டின்னு சொல்லும்போது இங்கே ஸ்டாலினுக்கு தான் அதிக எம்பிகள் வருது. அது இந்திய அரசியல் இதுக்குள்ளே அதுக்கு பெரிய வேல்யூ வரும்னு நான் நினைக்கல. சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஜெயலலிதா கடந்த காலத்தில் பாஜகவோட ஒரு நல்லுறவில் இருந்திருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இருந்தாங்க. முத பாஜகவுக்கு கூட்டணி வாய்ப்பு கொடுத்தது ஜெயலலிதா தான். அப்புறம் முஸ்லீம்கள் மத்தியில் நான் எந்த காலமும் பாஜக கூட இணைய மாட்டேன்னு சொன்ன பிறகும் 2004 வாஜ்பாய்க்கு கூட்டணி இருந்தது ஜெயலலிதா தான். அதில் உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் பாதிப்புக்கு பிறகு ரூட்டை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மோடிக்கு உங்களுக்கு ஒரு நல்லுறவு உருவாகி அவர் பதவி விழாவுக்கு இவர் போக, இவர் பதவி விழாவுக்கு அவர் வர, அவருக்கு பாஜக ஆதரவில் ஜெயலலிதா இந்து நேஷனலிஸ்ட் செக்குலர் இமேஜில் பிரைம் மினிஸ்டராக உட்காரதுக்கு ஆசைப்பட்டாங்க. நோ டவுட் இன் இட். அதனால தான் கம்யூனிஸ்ட்டை கலத்தி விட்டாங்க. பட் சூழ்நிலை அந்த மனிதருக்கு மக்கள் முழு மெஜாரிட்டியை கொடுத்தனால அது எடுபடலை. எனிவே அவங்க பாஜக வளர விடாமல் பாஜக கொள்கைகளை தன்வசப்படுத்தி அந்த இதை பண்ணாங்க. வெள்ளாள கவுண்டர் பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்குனாங்க. அல்லது கோவை குண்டு வெடிப்பில் ஒரு பாஜக ஆதரவு நிலை ஏற்படுத்த வெள்ளாள கவுண்டர்கள் பாஜக பக்கமே பெயரக்கூடாதுங்கிறத தடுத்தாங்க.
பீயிங் பிராமின் பிராமணர்கள் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அண்ணாமலை கரெக்டாக அதை காயின் பண்ணி ஜெயலலிதாகிட்ட இருந்த அந்த சாஃப்ட் இன்ட்ரூத் வாக்குகளை எடப்பாடிகிட்ட போகாமல், எந்த எடப்பாடி எஸ்டிபிஐயோட கூட்டாளி முபாரக்கோட கூட்டாளி எடப்பாடி கூட போகாமல் அதை கையில் எடுக்கிறதுக்கான வேலைகளை அண்ணாமலை பண்ணுறாரு. திமுக அதிமுக அரசியல் வந்து போயிட்டு பலவித ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட அரசியல் வந்து தமிழ் மண்ணுக்குள்ளே அண்டர் கரண்டில் பெரிய அளவில் வந்திருக்குது. அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இவங்களெல்லாம் அதிமுகவிலேருந்து பிரித்து, அதாவது ஜெயலலிதாட்ட இருந்தவங்க எடப்பாடி பக்கம் போகாமல் தன் பக்கம் எடுக்க பார்க்குறாரு. அதில் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை எடுத்துட்டாருன்னா அது இட் வில் பி ஹிஸ்ட்ரி. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.